வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறோம். உங்க கனவை சொல்லுங்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேச்சு. 8வது நாள் சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கினார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. பொதுமக்கள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க உத்தரவு. தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக தணிக்கை வாரியம் மேல்முறையீடு. எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. 56 தொகுதிகளை ஒதுக்க பாஜக வலியுறுத்தல். மக்களின் கனவுகள், தேவைகளை கண்டறியும் உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தினை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் பாடியநல்லூரில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். உள் கடைக்கோடி மக்கள் வரை பயன்பெறும் வகையில் திமுக அரசு பல்வேறு சமூக நலத்திட்டங்களை அறிவித்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் அமல்படுத்தப்பட்ட பல்வேறு அரசு திட்டங்களில் பயனடைந்துள்ள பயனாளிகளின் தரவுகள் மற்றும் விவரங்களை உறுதிப்படுத்தவும், திட்டங்களின் தற்போதைய செயல்பாட்டு நிலை குறித்து பொதுமக்களின் கருத்தினை அறியவும், மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை கண்டறியவும், அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று நேரடியாக அறிந்து கொள்ளும் உங்க கனவை சொல்லுங்க என்ற திட்டத்தினை முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பாலமாக இருக்க வேண்டிய ஆளுநர் மக்களுக்காக நாம் இயற்றும் சட்டங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக பேசினார். தமிழ்நாடு 7 துறைகளில் தன்னிறைவு பெற்று வளர்ந்துள்ளதாகவும், அரசு ஊழியர்களின் 22 ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு எதிராக மட்டுமே சிந்தித்து செயல்படக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து ஒன்றிய அரசில் இருக்கு. ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் ஆமாசாமி போட்டு அடகு வச்ச அதிமுக இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு உண்மைக்கு புறம்பான போலி செய்திகள் எல்லாம் உருவாக்கி அவதூறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பரப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமா இருக்க வேண்டிய கவர்னர், ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிச்சு சட்டமன்றத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு முட்டுக்கடை போடுறத தன்னுடைய முதல் வேலைன்னு ஆளுநர் செயல்படுறாரு. இத்தனையை மீறி மக்களான நீங்க எங்க கூட இருக்கிற காரணத்தால்தான் 2021 கொடுத்த 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த சாதனையை செஞ்சது திராவிட மாடல். தொடர்ந்து 8வது நாளாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது சமத்துவ நடைப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தி திருச்சியில் இருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கினார். தொடர்ந்து 8வது நாளாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது நடைப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அவருடன் 500க்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டு நடைப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நடைப்பயணத்தின் போது வழிநெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் வைகோவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் அவருடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க சென்சார் வாரியத்திற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் படத்தில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய காட்சிகளினால் சென்சார் சான்றிதழ் வழங்கவில்லை. இந்த படத்தை மறு ஆய்வு குழு பார்க்க உள்ளதாக தணிக்கை வாரியம் கடந்த 5ஆம் தேதி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு நீதிபதி PT ஆஷா முன்பு கடந்த 7ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின்படி படத்திற்கு எதிராக கொடுக்கப்பட்ட புகார் மனு உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் தணிக்கை வாரியம் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்டது. தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன், ஜனநாயகன் படத்திற்கு எதிராக தணிக்கை குழு உறுப்பினர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில்தான் மறு ஆய்வு குழுவுக்கு படம் அனுப்பி வைக்கப்பட்டது என வாதிட்டார். அதற்கு நீதிபதி, இந்த படத்தை முதலில் பார்த்த குழுவில் இடம்பெற்ற ஒரு உறுப்பினர் தன் கருத்தை பரிசீலிக்கவில்லை, சர்ச்சைக்குரிய காட்சி இடம்பெற்றுள்ளது என்று எப்படி புகார் கொடுக்க முடியும்? அனைத்தையும் பார்க்கும்போது வினோதமாக இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார்.
இந்த நடவடிக்கை அனைத்தும் சட்ட விதிகளை பின்பற்றியே நடந்துள்ளது என்றும் தணிக்கை வாரியம் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுவதாக நீதிபதி அறிவித்தார். அதன்படி இன்று நடைபெற்ற விசாரணையில் ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் அதிகார வரம்பை சென்சார் தலைவர் மீறியுள்ளதாகவும் இதுபோன்ற புகார்களை ஊக்கப்படுத்த முடியாது என்றும் நீதிபதி PT ஆஷா காட்டமாக தெரிவித்தார். எனவே ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்து படத்திற்கு உடனடியாக UA என குறிப்பிட்டு சென்சார் போர்டு வழங்க வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டார். ஆனால் தனி நீதிபதி தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் தணிக்கை வாரியம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியுள்ளார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். பிரச்சாரம், பொதுக்கூட்டம், கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை என பல்வேறு நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக உட்பட மேலும் சில கட்சிகள் இணைந்துள்ளது. அதேவேளை அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையும் தொடங்கியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களுக்கு முன் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். இந்நிலையில் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முன்னதாக அதிமுகவிடம் 56 தொகுதிகளை கேட்க பாஜக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் வருகை ஒட்டி ஆலோசித்தோம். கூட்டம் சென்னையிலா அல்லது மதுரையிலா என்பதை ஆலோசித்து முடிவு பண்ணலாம். தேதி இன்னும் முடிவு பண்ணல. வந்தோடனே உங்களுக்கு சொல்லுங்க. இந்த மாதம் இறுதியில் வருவாங்க. அது அப்புறம் சொல்றேன். வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இலங்கையில் கரையை கடக்கும் என்று கணித்துள்ள வானிலை ஆய்வு மையம் திருவாரூர், நாகை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இது சென்னையின் தெற்கு தென்கிழக்கு பகுதியில் சுமார் 740 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் தொடர்ந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாலை இலங்கையின் திரிகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் திரும்ப பெற்றது. காட்பாடி தொகுதியில் தான் நிலைத்திருப்பது முக்கியம் அல்ல, கொண்டு வந்த திட்டங்கள் தான் முக்கியம் என பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லாலாப்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கும் நிகழ்ச்சியை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் துவக்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்களின் நலனை மட்டுமே முதலமைச்சர் சிந்தித்துக் கொண்டிருப்பதால் காலை உணவு, மகளிர் விடியல் பயணம், தமிழ் புதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து காட்பாடி தொகுதியை பொறுத்தவரை தான் நிலைத்திருப்பது முக்கியம் அல்ல, ஆனால் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்த திட்டங்கள் நிலைத்திருப்பதுதான் மிகவும் அவசியம் என கூறினார். தாய்மார்கள், கணவன்மார்கள் சரியாக சில நேரங்களில் சில வீடுகளில் அவர்கள் குடும்பத்தை பார்க்க முடியாவிட்டால் அந்த வீட்டில் இருக்கிற அம்மையார் இயங்கக்கூடாது என்று சொல்லி மாதம் 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருந்தார். சில பேருக்கு கிடைக்கல என்று சொன்னார்கள். அவர்களுக்கும் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறோம்.
அதனால் இதை பார்த்த தளபதி அவர்கள் 2 ஸ்கூல் இப்படி மாற்றிருக்கார். அங்கங்க உத்தரவு போட்டார், இனிமேல் மத்திய சாப்பாடு அரசாங்கத்தில் போடுறோம். அதே போல் காலையில் டிஃபன் பெண் பசங்களுக்கு கொடுத்துடுறோம். ஆகையினால நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்கு மத்திய சூழல் அரசாங்கம், டிஃபன் அரசாங்கம். திருவண்ணாமலையில் நள்ளிரவில் இளைஞர்கள் சிலர் மது போதையில் பட்டாக்கத்தியுடன் சுற்றித் திரியும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கலசப்பாக்கம் அடுத்த காட்டுப்புத்தூர் பேருந்து நிலையம் பகுதியில் நள்ளிரவில் இளைஞர்கள் சிலர் மது போதையில் கையில் பட்டாக்கத்தி வீச்சரிவாளுடன் உலா வந்த சிசிடிவி காட்சி வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இரவு நேரங்களில் இதுபோன்று மது போதையில் இளைஞர்கள் உலா வந்துள்ளது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இதுபோன்ற சம்பவங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரிழந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஈஸ்வர சுவாமி எம்பி வலியுறுத்தியுள்ளார். பொள்ளாச்சி நகராட்சிக்கு உட்பட்ட குப்பாண்ட கவுண்டர் வீதி, வடுகபாளையம் மற்றும் ஜமீன் ஊத்துக்குளி பேரூராட்சி பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் பொங்கல் தொகுப்பு மற்றும் பரிசு தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு கரும்பு, பச்சரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு மற்றும் 3000 ரூபாய் ரொக்க பரிசை வழங்கினார். இதில் நகர செயலாளர்கள் அமுத பாரதி, நவநீத கிருஷ்ணன், நகரமன்ற தலைவர் ஷியாமலா ஜமீன், ஊத்துக்குளி பேரூராட்சி தலைவர் அகத்தூர் சாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் பொள்ளாச்சியில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரிழந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி பேசினார். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை அனைத்து தலைவர்களுக்கும் அது நினைவு தூண்களாக இருக்கட்டும், நினைவு அரங்களாக இருக்கட்டும், அவருடைய திருவுருவ சிலைகளாக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுவதும் நமது நிறுவிய பெருமை நமது அரசிற்கு உண்டு. தற்போதும் கூட பொள்ளாச்சியிலே பரம்பக்குளம் ஆலியார் பாசன திட்டம் என்ற அந்த திட்டத்தை உருவாக்கிய தலைவர்களுக்கு திருவுருவ சிலை அமைத்து அதனை நமது முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக பொள்ளாச்சியிலே நமது தாய் மொழிக்காக உயிர் நீத்தவர்களுக்கு ஒரு நினைவுத்தூண், ஒரு ஸ்தூபி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடமிருந்தும் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களிடமும் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். நமது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூலமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயமாக குறுகிய காலத்திற்குள் அந்த பணி செய்வதற்கு முதலமைச்சரோட அனுமதி பெறுவதற்கு நான் முயற்சிகள் மேற்கொள்வேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அரியலூரில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்களுக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட வாகனங்களை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சென்னை தீவுத்திடலில் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பணியாற்றும் அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 13.73 கோடி மதிப்பீட்டில் 155 புதிய வாகனங்களை முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பணிபுரியும் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட 5 புதிய வாகனங்களுக்கான சாவியினை வழங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் சுமார் 8.5 கிலோ மதிப்பிலான கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆபரேஷன் நார்கோஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஜோலார்பேட்டை ரயில்வே பாதுகாப்பு படையினர் ரயில்களில் போதைப் பொருட்கள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை சட்டவிரோதமாக கடத்துவதற்கு எதிராக ஒரு சோதனையை நடத்தினர். அப்போது ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் வந்தடைந்த விரைவு ரயிலில் சோதனை மேற்கொண்ட போது அங்கிருந்த பையில் சுமார் 8.5 கிலோ அளவிலான கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து 4,50,000 மதிப்புள்ள கஞ்சாவை ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றினர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,02,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமிற்கு 50 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 12,800 ரூபாய்க்கும், சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,02,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் குறைந்து 268 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 2,68,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே 3 தெருநாய்கள் கடித்து குதறியதில் ஆடு மற்றும் வாத்துக்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரிய கம்மியம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் ரேவதி. இவர் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் ஆடு, மாடு, கோழி, வாத்து உள்ளிட்டவை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த வியாழனன்று நள்ளிரவு 2 மணி அளவில் 3 தெருநாய்கள் சேர்ந்து ஆடுகள் மற்றும் வாத்துக்களை கடித்து குதறியுள்ளது. இதில் 9 ஆடுகள் மற்றும் 2 வாத்துக்கள் உயிரிழந்த நிலையில் இது குறித்து ரேவதி போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அரசுக்கு எதிராக மக்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் இணைய சேவைகளும் தொலைபேசி இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் நிலவும் பணவீக்கம், நாணய மதிப்பு வீழ்ச்சி, விலைவாசி உயர்வு போன்றவற்றிற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் எனவும், கமேனி தலைமையிலான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி அந்நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைநகர் டெஹ்ரான், இஸ்பஹான், ஷிராஸ், மஷ்ஹத் உள்ளிட்ட 31 மாகாணங்களிலும் போராட்டங்கள் பரவியுள்ளன. இந்த போராட்டத்தின் போது பேருந்து, கார்கள், கடைகள் உள்ளிட்டவைக்கு தீ வைக்கப்பட்டது. வன்முறையில் இதுவரை 42 பேர் பலியாகினர். போராட்டத்திற்கு ஆதரவாக கடைகளும் சந்தைகளும் மூடப்பட்டுள்ள நிலையில் 2270 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதனிடையே ஈரான் அரசுக்கு எதிராக வீதிகளில் இறங்கி மக்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாடு கடத்தப்பட்ட பட்டத்து இளவரசர் ரெசா பஹ்லவி அழைப்பு விடுத்ததை அடுத்து போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் இணைய சேவைகளை துண்டித்துள்ள ஈரான் அரசு சர்வதேச தொலைபேசி அழைப்புகளுக்கு தடை விதித்துள்ளது. இந்த வன்முறைகளுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளே காரணம் என்று ஈரான் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறோம். உங்க கனவை சொல்லுங்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேச்சு. 8வது நாள் சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கினார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. பொதுமக்கள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க உத்தரவு. தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக தணிக்கை வாரியம் மேல்முறையீடு. எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. 56 தொகுதிகளை ஒதுக்க பாஜக வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.